தேமுதிகவின் கோயம்பேடு அலுவலகத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். என்னை காரித்து போவதையோ கண்டால் அவருடைய இருதயம் எடுத்து செத்திருப்பார். நல்ல வேளை இயற்கை என் தாயை நவம்பரிலேயே தூக்கி கொண்டு போய்விட்டது. ஆனால் நேற்று நெய்வேலியில் இங்கே இருக்கிறோம் எங்கள் தோழர் ஒருவர் அவர் வீட்டை தாக்கியிருக்கிறார்கள். வீட்டில் தனியாக ஒரு மனைவி இருந்திருக்கிறார். வீட்டுக்கு முன்னால் திமுக கொடியை நட்டு வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். நான் தெரிவித்துக் கொள்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், என்னை நீங்கள் என்ன செய்தாலும் தாங்கிக் கொள்வேன், என்னை அடித்தாலும் தாங்கிக் கொள்வேன். என் கண்மணிகள் யார் மீது துரும்புபட நான் சம்மதிக்க மாட்டேன். வினையை விதைக்காதீர்கள், மொத்தமாக அறுவடை செய்வீர்கள். நேற்றைக்கு தமிழ்நாடு புறா இருக்கக்கூடிய எங்கள் மாவட்ட செயலாளர்கள் எங்கள் திருவியங்கடை எங்கள் கோட்டை பேரூராட்சியில் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் 4 தடவையா. அந்த பேரூராட்சியில் போய் 10 பேர் போய் என் கொடுமையை கொடுத்துறாங்க. ஊரே கொதிச்சு போய் என்கிட்ட போன் பண்ணாங்க, ஒன்னும் செய்யாதீங்க அப்படியே விட்டுருங்க. என்ன இவ்வளவு கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறேன். ஒரு என்னதுக்காக சொன்னேன், ஸ்டாலின் நம்மோட சண்டையை இருக்க நினைக்காரு, பிரச்சனையை திசை திருப்ப நினைக்கிறாரு, ஆத்திரமுட்ட நினைக்கிறாரு. இதுக்கு நான் பலியாகி விடக்கூடாது. ஆனால் என் கண்மணிகளை, என் கட்சி தொண்டரை ஒருவன் மீது இது 22 வருஷம் போலீஸை கூட அடிக்க விட்டதில்லை. எச்சரிக்கை, திமுகவுக்கு சொல்லிட்டேன் நான். அதாவது எங்களுக்கு 110 இடம், தேமுதிகவுக்கு 124 இடம். இதில் எத்தனை இடங்கள் பிரிச்சிட்டோம், எந்தெந்த இடங்களில் போட்டி போடுறது யாருங்கிறத பற்றி தொடர்ந்து எங்கள் ஆலோசனை கூட்டம் நடக்கு. அது சம்பந்தமாக சில சந்தேகங்களை போக்கிக் கொண்டு சிலவற்றை விளக்குவதற்காக வந்தேன். அவ்வளவுதான்.